Asha, say thank you. Open. ഇത് ചേട്ടന് ചേച്ചിക്ക് ചുമ്മാ ചേച്ചി ఏం లేదు అమ్మమ్మకి ఆల్ట్రేస్ చాలా అవుతుందా సింపుల్ నూడిల్స్ తీసేసుకోవాలి పర్లేదా 4 అవుతాయి இன்னைக்கு தாங்க Black Friday. காலையில எந்திரிச்சு as usual சாப்பிடுறது எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இனி அடுத்தது நாங்க எல்லாருமே கிளம்பி சவுத் பார்க் மால் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்லெட்ல ஒரு சூப்பரான மால், கொஞ்சம் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். போனாதான் தெரியும். இன்ன வரைக்கும் நாங்க அந்த மால் போனதில்லை. இங்க பக்கத்துல இருக்க ஒரு 2-3 மால் போனோமே இல்லாம அந்த மாலுக்கு எப்பவுமே போனதில்லை. சோ இன்னைக்கு அண்ணையா சொன்னாரு அங்க சூப்பரா இருக்கும், நம்ம அங்க ட்ரை பண்ணலாம். எஸ், தேர் இஸ் ஆர்கியக்கா. சோ நாங்க எல்லாரும் சேர்ந்துட்டு இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கோம். 2 கார், அண்ணையா ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்காரு, நாங்க எல்லாரும் சேர்ந்து குழந்தைங்க அர்க்கி மட்டும் எங்க கூட ஜாயின் அடிச்சுட்டா. அம்மா தான் அங்க இருக்காங்க. சோ இப்போ நம்ம மாலுக்கு போயிட்டு என்னெல்லாம் டீல்ஸ் இருக்குன்னு பாக்கலாங்க. ஏன்னா Black Friday, Thanksgiving அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்துட்டு ஒரு பெரிய விதமான டீல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு காலம் தான் சொல்லணும்னா. இப்பெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லைங்க. $10 கம்மி பண்ணி அதான் டீல் அப்படின்றாங்க. முன்னாடி எல்லாம் 50% ஆஃப் இருக்கும். சாலிடா ஒரு $100 ஐட்டம் $50 கிடைக்குது அப்படின்னா அது ஒரு சூப்பர் டீல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் Black Friday, Thanksgiving அன்னைக்கு வர்ற டீலை விட அதுக்கு ஒரு 3 weeks பிஃபோர்ல இருந்து ஆரம்பிக்கிற டீல்ஸ் தான் ஆக்சுவல் ப்ராப்பரான டீல்ஸா இருக்கு. பாப்போம். செப்பு இல்ல அது நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஆன ஒரு காலம். ஆக்சுவலி they give Thanksgiving அல்ல இப்போ desktops, laptops, they get like real deals. That is the only one of the year. പക്ഷെ ഇപ്പൊ അതും ഡീൽസ്ல வரണില്ല. I don't know. cameras ഞങ്ങൾ camera മേടിച്ചില്ല. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீல். இப்பெல்லாம் கேமராவே யாரும் யூஸ் பண்றது இல்லைங்க. இல்லன்னு சொல்ல மாட்டேன். பட் அன்னைக்கு முன்னாடி காலங்கள்ல எல்லாம் எவ்ரிடே யூஸ்க்கே நமக்கு ஒரு கேமரா இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற டைம் இருந்தது. அந்த அளவுக்கு வந்துருச்சு. What you found, Tanga? You found the last clip that you... Oh, the last clip? Okay. அந்த சைடுல குத்தி குடுக்குற கிளிப்பை எப்ப பார்த்தாலும் தொலைச்சிருவா. அதை இப்ப கண்டுபிடிச்சிட்டாக்கா. Black Friday. Yeah. Mommy! Look! There's a ball there! Yeah, let's go. Come. நான் எஸ்கலேட்டரில் வரும்போது பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒருத்தர் உட்காந்துட்டு வந்துட்டு இருந்தார் பின்னாடி. செம்ம போ அப்படின்னு நினச்சேன். சரின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்தேங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், சரியான கூட்டங்க. என்ன ரஷ்ஷு தெரியுங்களா, எவ்வளோ பேர் இருந்தாங்க தெரியுமா. நாங்கள் இந்த பெல்க் அப்படிங்கிற ஸ்டோருக்குள்ளே வந்தப்போ ஃப்ராக்ரன்சஸ், அதாவது பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் வந்துட்டு அல்டிமேட்டாக இருந்ததுங்க. அண்ட் லூலு லெமான் அப்படிங்கிற கடைக்குள்ளே என்ட்ராவலான்னு பார்த்தா க்யூ. லூலு லெமான்குள்ளே போகிறதுக்கு க்யூவு, கேப்குள்ளே போகிறதுக்கு க்யூவு, எக்ஸ்ப்ரெஸ்க்குள்ளே போகிறதுக்கு க்யூ. இந்த லூலு லெமான், எக்ஸ்ப்ரெஸ் இதெல்லாம் வந்து நிறைய டீனேஜர்ஸ் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஸ்டோராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா எங்களோட அண்ணையோட மூத்த பொண்ணு, அவளுக்கு வந்து இந்த கடையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வந்து லைனில் நிற்க வேண்டியதாக இருந்தது. தான் அண்ணையாக தான் ஃபஸ்ட்டில் நிற்கிறாரு. ஸோ அந்த கடைக்குள்ளே போய் வாங்கிறதுக்காக. ஸோ இந்த கடைங்கள்லாம் நிறைய ரஷ்ஷு ப்ளஸ் ஆளுங்க இந்த மாதிரி லைனில் நின்று உள்ளே ஏறக்கூடிய நிலைமையும் இருந்தது. ஒரு பாஷான காரு சும்மா சூப்பராக அங்கே நிறுத்தியிருந்தாங்க. அந்த கலர் வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி ஒரு கலரு சும்மா டிஸ்பிளேக்காக வச்சுருந்தாங்க. நிறைய பேர் எனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதும் பார்க்குறதும் எல்லாமே இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு கூடன்னு சொல்லணும். இன்னொன்று முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் போட்டாங்கங்க. இந்த மாதிரி மால்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சாண்டாவை உட்கார வச்சு அவங்க கூட நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கு கிட்டத்தட்ட $40 $45 போல் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லா மோஸ்ட் மால்ஸில் செட்டப் பண்ணி வச்சுப்பாங்க. மத்தியான நேரம் ஆகிடுச்சு, சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட்டுக்கு வந்தால் உட்கார இடம் கிடைக்காம பிரிஞ்சு அங்கே இங்கேனெல்லாம் உட்காந்துக்கிட்டோம். ஃபுல்லு
ஃபுட் கோர்ட் வாஸ் ஃபுல். அண்ட் ஃபுட் கோர்ட்டில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறது கூட நம்ம அப்படியே லைனில் நின்று தான் வாங்குற மாதிரி இருந்தது. இந்த அமெரிக்கன் கேர்ள் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு டாய் ஸ்டோருங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டாய்ஸ் ஒரு கேரக்டரில் வந்துட்டு அழகாக ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த டாய்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சேல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோர் இருந்தது. நான் ஃபஸ்ட் டைமாக அமெரிக்கன் பிரின்சஸாக ஐ திங்க் அமெரிக்கன் கேர்ள் ஒரு அமெரிக்கன் பிரின்சஸ், ஐம் சாரி. ஸோ அந்த கடையை நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். இவங்களோட டாய்ஸ் எல்லாம் இந்த டார்கெட் இந்த மாதிரி ஸ்டோர்ஸ்லாம் நான் சிலதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்படின்னாலும் முறையாக இப்படி ஒரு லிட்ரலி பிங்க் அண்ட் ப்ளூன்ற காம்பினேஷனில் பயங்கரமான மோஸ்ட்லி இட் வாஸ் கேர்ள் ஸ்டஃப் டாய்ஸ் வச்சு இந்த கடை ரொம்ப நேரம் அவங்க 2 பேரும் சுற்றி விளையாடிட்டு இருந்தாங்க. இதுவே வந்து ஒரு ஃபேண்டசி பார்க் மாதிரி இருந்ததுன்னா பார்த்துக்கங்களேன். குழந்தைங்களுக்கு தனியாக ஒரு பார்க்குக்கு கூட்டிகிட்டு போக வேண்டிய அவசியமே இருக்கலைன்ற மாதிரி இருந்தது. நிறைய விஷயங்கள் எவ்ரிதிங் இந்த கேர்ள் ஓரியன்ட் மாதிரியான ஸ்டஃப்ஸு, கேர்ள் பேபிஸ்க்கு தேவையான இதுன்னெல்லாம், அந்த பொம்மைக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, அது இதுன்னெல்லாம் சொல்லிட்டு என்னென்னமோ இருந்தது. அந்த ஸ்டோரை விட்டு வெளியே வந்தால் இந்த மாதிரி பில்டபேரோட இது வச்சுருந்தாங்க கவுண்டர்ஸு. ஸோ மாலோட நடுவில் இருந்து யூஸ்வலாக ஒரு ஸ்டோராகவே இருக்கும், ஆனால் இது வெரைட்டியாக சென்டரில் வச்சுருந்தாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து தேவையான அளவுக்கான அந்த பொம்மையை ஏதாவது எல்லாம் சூஸ் பண்ணி நம்மளே அதில் ஃபில்லிங்கெல்லாம் போட்டு அவங்க நம்ம முன்னாடியே பண்ணி தச்சு கொடுப்பாங்கங்க. ஸோ அதுதான் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேற ஒரு டாய் எடுத்து அதுக்கப்புறமா அது வேணான்னு சொல்லிட்டு கடைசியில் பன்னி எடுத்துடுச்சு. அதை தான் அவங்க ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. నాకు కూడా లైట్గా షూర్ థ్యాంక్ యూ కమ్. நான் இந்த இது வந்து நிறைய ஃபோட்டோஸில் பார்த்துருக்கேங்க. இதெல்லாம் கேண்டில்ஸ் சரிங்களா, பாருங்கள் ஒரு ஷேப்பில் மில்க் ஷேக் ஷேப்பு அந்த மாதிரிலாம் செஞ்சு ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. பட் தீஸ் ஆர் ஆல் கேண்டில்ஸ் அப்படின்னா நம்புவீங்களா, சென்டட் வேறு, நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. வெளியே போயிட்டு வந்தாச்சுங்க ஒரு வழியாக. என்ன கூட்டம், ஐயோப்பா சாமி உடுகடாட்டே அப்படின்னு காலையிலேருந்து அதுக்குள்ளே சுற்றுனதெல்லாம் கூட சந்தோஷமாக சுற்றுறோம் உண்மையாதான். ஆனால் அது முடிச்சுட்டு அந்த கராஜ்ல மாட்டிக்கிட்டோம் அங்க ஒரு 1/2 மணி நேரம். வெறும் அந்த பார்க்கிங் கராஜ் விட்டு எங்களால வெளியே வர முடியல. அவ்வளோ கூட்டம், எங்க இருந்துதான் வரீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆப்வியஸ்லிங்க எல்லாரும் வர மாதிரி தான் நம்மளும் போறோம், நம்மளும் அப்படித்தானே வெளியே இருந்தோம் சொல்லிட்டு சரி என்ன பண்றது, எல்லாருக்கும் அப்படித்தானே ஒரு ஃபீல்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அங்க இருந்து நேரா கொஞ்சம் சும்மா அப்டவுன் மாதிரி போயிட்டு அங்கெல்லாம் அப்படியே சுத்திட்டு இருட்டு ஆயிடுச்சுங்க. அதனால எனக்கு வீடியோ எடுக்கிறதுல பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சேன். அதனால நான் அதெல்லாமே மற்ற சுத்தி எல்லாம் பார்த்து சுத்தி அடிச்சு வந்தாச்சு. இப்ப மணி பாத்தீங்கன்னா 6:15 தான் ஆகுது. ஆனா 6:15க்கு இருட்டுருச்சு. இருட்டுருன்னு நீங்க 5:30 மணிக்கு சன்செட் ஆயிருதுங்களா, ஃபுல் கம்ப்ளீட் பிட்ச் டார்க்கா இருக்கு. இருந்தாலும் ஒரு டீ வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஞ்சி ஏலக்காய் டீ வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆப்வியஸ்லி டீ எல்லாம் உயிர் வாழ முடியாதே. அவங்க அண்ணையா வந்து இன்னும் வரலங்க. அவங்க வந்து டார்கெட் போயிட்டு அப்படியே வருவேன் அப்படின்னாங்க. நாங்க அப்படியே வந்துட்டோம், பிள்ளைங்க ட்ரெஸ் மாத்த போயிருக்கு. ஓகே, வெரி குட். சாய் டைம் வாங்க வாங்க டீ போடலாம். நேற்றுக்கு தேங்க்ஸ் கிவிங் பண்ணதே வந்து எக்கச்சக்கமா இருக்குங்க. அதனால இன்னைக்கு எதுவுமே சமைக்கிறதா. இன்னைக்கு மத்தியானம் நாங்கள் நல்லா சூப்பராக தாய் ரெஸ்டாரண்ட்ல அங்கே சாப்பிட்டோம். ஃபுட் கோர்ட் தான், ஐ மீன் மாலோட ஃபுட் கோர்ட் தான். ஆனால் ரொம்ப அருமையாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சாச்சுன்றதுனால லெஃப்ட் ஓவர்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதுவே இன்னைக்கு நைட்டுக்கும் ஹீட் பண்ணி சாப்பிட்றலாம். ரொம்ப லைட்டாக சாப்பிட்டுக்கலாம், நைட்டுக்கு போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து ஒரு டீ முக்கியமாக வச்சுட்டு அதையும் சாப்பிடலாம். அம்மா வராங்க, எல்லோரும் வரோன்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் ஆல்ரெடி வச்சுட்டாங்க. ஐ மீன் ரொம்ப மேஜராக இல்லைனாலும் கிறிஸ்மஸ் கிரிப்பும் ட்ரீயும் மட்டும் வச்சுருந்தாங்க. லைட்டிங் எல்லாம் ஒன்றும் பண்ணல. யூஸ்வலாக நாங்கள் ஜீசஸ் கிரைஸ்ட்டை வந்து இப்போ வைக்க மாட்டோம், கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் வைப்போம். ஆனால் குழந்தைங்க ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிறனால வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் குழந்தைங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்ஸு எல்லாமே ட்ரீ கடியில் வச்சுருக்கோம். சரி எல்லாருமே சேர்ந்து ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும்லன்னு. கொடுத்த மம்மி சேட்டைங்களா go take நிக்கு அதல்ல
நிக்கு உண்டு இது அல்ல அக்கக்கு என்ன இதுவும் அவர் ரெண்டாளுக்கே இதுவும் వాళ్ళిద్దరికే அவர் ரெண்டாளுக்கு both of y'all ഇത് ചേട്ടന് ചേച്ചിക്കും ചുമ്മാ ചേച്ചി ഏം లేదు Babai loved it. That's Babai's choice. This is Penny's choice. Babai always for Christmas gets married. Yes. Asha, say thank you. Open. Ayo. She loves it. మీరు తీసినప్పుడే నాకు అనుకున్నా దట్ ఈస్ అక్కాస. Oh my god. అచ్చో కన్న అక్కడికే అచ్చో థ్యాంక్ యూ. అమ్మమ్మకి పెద్ద గిఫ్ట్ అమ్మమ్మకి. I told it's a sari. No, auntie is not even wearing any saris. For her Holy Communion, we bought auntie. You're not here. So, Jesus. ഈശോ ഹോളി കമ്മ്യൂണിയന് വേണ്ടിട്ട് ഞങ്ങക്ക് കൊടുത്തായിരുന്നു ഉമ്മ. അയ്യോ Yes, all of them got you there. Did all? அன்றைக்கி நைட்டு தூங்கிட்டு அப்படியே முடிஞ்சாச்சு. த நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் எந்திரிச்சிட்டு நாங்கள் எப்போ ஷார்லெட் வந்தாலும் முக்கியமாக இந்த கடைக்கு போவோங்க. இது ஒரு ஏஷியன் ஸ்டோரு. இங்கே வந்து ஃபிஷ்ஷஸ் கொஞ்சம் கூட வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எங்களுக்கு அட்லாண்டாலேயும் ஃபிஷ்ஷஸ் கிடைக்கும் தான். ஆனால் ஒரு ஸ்டோரில் தாங்க த பெஸ்ட் ஃபிஷ்ஷஸ் கிடைக்கும். எனக்கு எல்லா கடையிலையுமே வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்காது. ஆனால் இங்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீன். அதனால் நாங்கள் ஐஸ் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். யூஸ்வலி லைக் எப்போ இங்கே வந்தாலுமே அந்த ஐஸ் பாக்ஸ் எடுத்துகிட்டு வருவோம், அதில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் இங்கே அட்லாண்டாக்கு. அதே மாதிரி தான் இந்த தடவையும் வந்துட்டு சரி ஏதாவது மீன் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலான்னு தான் வந்தோம். ശരിക്കുണ്ട്. അയ്യോ അത് ജീവനോടുണ്ട്. ലൈവ് ഇത് மீனெல்லாம் வாங்கி பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு லஞ்ச் சாப்பிட்டு ஈவினிங்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நானும் அவர் அம்மா மட்டும் கிளம்பினோம். எங்கள் கம்யூனிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் அவ்வளோ அழகாக கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் போட்டிருந்தாங்க. அந்த வீட்டில் பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த லைட்டெல்லாம் வச்சுட்டு செம்மையாக இருந்தது. நிறைய ஐடியாஸ் கிடச்சிச்சு, இன்னும் வேறு சொல்லணும். அப்படியெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து அடுத்த ஷாப்பிங் பண்ணலான்னு கிளம்பிட்டோம். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோல்ஸ் வந்திருக்கோம். பார்க்கலாம் இங்கே ஏதாவது இருக்கா, எப்படி இருக்குது டீல்ஸ் என்ன ஏதுன்னு. நாங்கள் மாலுக்கு போயிட்டனால மோஸ்ட் ஆஃப் தெம் கவர்டுன்னு வைங்களேன். ஆனால் இருந்தாலும் எல்லா வருஷமும் கோல்ஸுக்கு மட்டும் வருவோம். அதனால் அப்படி ஒரு ட்ரெடிஷன் மாதிரி திரும்ப இந்த வருஷமும் கோல்ஸுக்கு வந்திருக்கோம். கோல்ஸ்குள்ளே ஏறி வந்தோடனே அப்படி கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறையாலாம் வந்து முன்னாடியே பார்த்துருக்கேன் அப்படின்னாலும் ஒரு சில விஷயங்களெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்கான ஸ்டஃப்ஸ் எல்லாம் கூட இறக்கியிருந்தாங்க. இப்போ டிஸ்னியோட டாய்ஸ் நிறைய வந்துட்டு கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் வச்சுருந்தாங்க கோல்ஸில். அது மட்டும் இல்லாமல் இந்த டாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு என்னோடய ஃபேவரட் டால்ஸ். நான் எப்போவுமே வாங்கணும்னு நினைப்பேன். ஆனால் இதுக்கு கண்ணு மூக்கு வாய் இல்லை அப்படிங்கிறதுனால என் வீட்டுக்காரருக்கு அது பிடிக்காது. அதனாலேயே அதை வாங்காமல் அப்படியே இட்ஸ் ஓகே அப்படின்னு நடந்துகிட்ருக்கோம். இந்த ரீத்தெல்லாம் எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல்லாக இருந்தது.
எல்லாமே 50% ஆஃப் மாதிரி சேலில் தான் போயிட்டு இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் உண்மையை சொல்லணுன்னா இந்த டீல்ஸ் முடிஞ்சு இந்த தேங்க்ஸ் கிவிங் முடிச்சு சைபர் மண்டே டீல் அப்படின்னு வந்தது பாருங்கள். அதில் வந்து எல்லாமே 60% ஆஃப் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. இல்லை 50% ஆஃப் ப்ளஸ் 20% ஆஃப் அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி கிறிஸ்மஸ் பவுல்ஸு, இந்த பாருங்கள் கிறிஸ்மஸ் மெஷரிங் கப்பு, சால்ட் அண்ட் பெப்பர் பாட்டில்ஸ் கூட கிறிஸ்மஸ் தீமுன்னு. இங்கே அந்த ஒரு விஷயம் எனக்கு எல்லா வருஷமும் ரொம்ப பிடிக்குங்க. இந்த வருஷம் எந்த கிறிஸ்மஸும் வாங்கக்கூடாது, தேவையான அளவுக்கு நிறையாவே கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வச்சுருக்கோம்னு நினைப்போம். அப்படி பார்த்தாலும் எதையாவது ஒன்று புதுசாக கொண்டு வந்து வெரைட்டியாக நம்ம வந்து அதை வாங்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலே இல்லாத மாதிரி ரிக்ரெட் லைக் வாங்காமல் இருக்க முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் மாதிரி வரும். கடைசியில் வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ரயில்வே ஏஷியன் ஃபியூஷன் அப்படின்ற இந்த ரெஸ்டாரண்ட் போனோம். நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு வரும்போது கரெக்டாக அன்னையா அவங்க எல்லாருமே வீட்டிலேருந்து கிளம்பி நேராக இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அதாவது நான் வந்து நிறைய ஏஷியன் ரெஸ்டாரண்ட்ஸ் போயிருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் வந்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏஷியன் ஃபியூஷன் ரெஸ்டாரண்ட்னால் இது தான். ஸோ ஏஷியன் ஃபியூஷன்னு சொல்லும்போது தாய் இருக்கும், சைனீஸ் இருக்கும், கொரியன் எல்லாமே இருக்குங்க, மிக்ஸ்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப அதாவது மிக்ஸ்டாக இருக்கிற நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து ஒருவரோட ஃப்ளேவர்ஸ் வந்து காம்ப்ரமைஸ்டாக இருக்கும். ஆனால் அல்டிமேட்டாக இருந்தது. ரியலி சொல்கிறேன். ஷார்லெட் போனால் தயவு செய்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் மஸ்ட் ட்ரை. இவ பாருங்கள் லெமனை எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு சாமி அதை பார்க்குற நமக்கு வாய் பிடிக்கும் அந்த மாதிரி அதை எடுத்துகிட்டு வச்சுட்டு வாயில் கூசவே கூசாதா பாப்பா உனக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு வீட்டுக்கு வந்தோம், நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு குழந்தைங்க எல்லாருமே ஆஸ் யூஷுவல் வந்துட்டு ஆர்கி அவளுக்கு வந்துட்டு ஃபேஷன் ஷோவில் நடந்து போகிற மாதிரியான அந்த வாக்கிங் எல்லாம் காமிச்சிக்கிட்டு அப்படியே நாங்கள்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஊனோ விளையாடினாங்க குழந்தைங்க, அண்ணையா எல்லாரும் சேர்ந்துட்டு. அப்புறமா கொஞ்சம் நேரம் அக்காவும் போய் உட்காந்து எல்லாருமே சேர்ந்து விளையாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஏன்னா த நெக்ஸ்ட் டே ஊருக்கு திரும்பி போகிற டைம் ஆயாச்சு. ஸோ அதெல்லாமே பண்ணி முடிச்சுட்டு போய் அன்றைக்கி படுத்து தூங்கினோம். Give the contact. Wow. It gave share your contact. Receive only or share. Oh so it my gives, God. this is in iOS 17. Yeah. லேட்டஸ்டான ஐஃபோன் ஆப்பிள் ஐஃபோனோட அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க கொண்டு வந்திருந்த முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்னென்னா, நம்ம ஒரு ஃபோட்டோஸை ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஏர்ட்ராப் பண்ணுறதுக்கு அதெல்லாமே அதாவது நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை செலக்ட் பண்ணி அது விசிபிள் ஆகிறதுக்கெல்லாம் டிஸ்கவர் ஆகிறதுக்கெல்லாம் தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண வேண்டாம். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோனுக்கு இந்த மாதிரி பக்கத்தில் வச்சிங்கன்னா ஜூம்னு அது பாட்டுக்கு கனெக்ட் ஆகிட்டு டபால்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவான்னு கேட்குது. அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இது எந்த அளவுக்கு ஒரு ப்ளஸ்ன்னு எனக்கு தெரியல. ஏன்னா யார் வேணாலும் எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் ஈஸியாக இப்போ யாராவது ஃபோனை பக்கத்தில் வந்து வச்சுட்டு பண்ணிட முடியுமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. இது செக்யூரிட்டி லெவலில் நான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல அப்படிங்கிறனால எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இதோட ஒப்பீனியன் கொடுக்க தெரியல. பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு பக்கத்துலேயே வச்சா கான்டாக்ட் ஷேர் ஆயிடுது. நம்பர் சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டாம். நம்பர் வந்து நீங்கள் உங்கள் நம்பர் சொல்லுங்கள் நான் டைப் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வேண்டாம். பக்கத்தில் வச்சு அந்த கான்டாக்ட் இல்லைனாலே ஷேர் ஆகிடும். அப்படியே அந்த பார்த்தீங்களா இப்படியே ஜூன் ஆகிற மாதிரி ஆகிடுது. ஃபோட்டோஸ் அதே மாதிரி டப்புன்னு ஷேர் ஆகிடுது. என்ன வேணாலும் ஈஸியாக ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் வாட் எவர் மேபி ஸ்டில் இதோட செக்யூரிட்டி லெவல் என்னன்றதை வந்து நம்ம கொஞ்சம் யோசித்து அதுபடி யூஸ் பண்ணணும். கிளம்பியாச்சுங்க. தேங்க்ஸ் கிவிங் ஹாலிடே, ஃபேமிலி டைம் எல்லாமே முடிந்து விட்டது. நாங்கள் ஜார்ஜியா இன்ஃபர்மேஷன் சென்டரில் வந்து ஸ்டாப் பண்ணோங்க. அப்போது ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் வர வழியில் ஒரு பிக்கப் வச்சுருக்கோங்க. சரி பிக்கப் பண்ணிகிட்டே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கடைக்கு வந்தோம். அப்படியே சரி இங்கே பக்கத்தில் வந்து ஒரு கெஃபே இ ஜெலாட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப் வித் ஜெலாட்டோ ஐஸ்கிரீம்ஸ் வைக்கிற ஷாப் இருக்கா. ஸோ அங்கே வந்தோம். இந்த ஸ்டோர் எவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்காங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் வந்து டல்சே டிலிச்சே அண்ட் பிஸ்தாஷியோ ஜெலாட்டோ எடுத்துக்கிட்டேன். இவங்களும் எடுத்தாங்க பிஸ்தாஷியோ அண்ட் சால்டட் கேரமல் நினைக்கிறேன். இவங்க வந்து வெனிலா அண்ட் பிஸ்தாஷியோ. ஓகே மியூசிக்கு வந்தாச்சுங்க. டப்புன்னு ஃப்ரெஷ் அப் எல்லாம் ஆயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாமி 4 hours டிரைவ் தான். வர வழியில் நான் சொன்ன மாதிரி நிறுத்தி கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண, அதாவது நான் பிக்கப் போட்டிருந்த ஸ்டஃபை மட்டும் அப்படியே பிக் பண்ணிட்டு வர வழி தான் அப்படிங்கிறனால பண்ணிட்டு அப்படியே வந்தோம்.
வந்துட்டு மீன் வாங்கிட்டு வந்தாங்க. நான் உங்ககிட்ட கடையில காமிச்சேன்ல, அந்த ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு வந்தது எல்லாமே வந்து சரி ஓகே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம்னு சொல்லி மஞ்சள் பொடி உப்பெல்லாம் போட்டு வால் பாக்கி கொஞ்சம் நிறைய பீஸுங்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு நான் ஒரு கவரில் நல்லா வாஷ் பண்ணி கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இது வந்து ஃப்ரை பண்ணி கொடுன்னு சொல்லி அவர் கேட்டார் அப்படிங்கிறனால அதுக்கான அந்த பீஸுங்க மட்டும் தனியாக வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு வைப்பேன். அப்போ தண்ணியெல்லாம் வடிஞ்சு கீழே வந்துடும். அப்போ ஃப்ரை பண்ணும்போது நம்மளோட அந்த மசாலா எல்லாம் தண்ணியில் போயிடாமல் இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு ½ அன் ஹவர் வச்சதுக்கு அப்புறமா தான் மசாலா தருவேன். இதில் வந்து எங்கள் அம்மா வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, சோம்பு, இஞ்சி, பூண்டு, உப்பு, சில்லி பவுடர், மஞ்சப்பொடி இது எல்லாத்தையும் தான் வந்து இதில் போட்டிருக்கோம். உப்பையும் சேர்த்து போட்டிருக்கு, கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டிருக்கு. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதை வந்து இதில் போட்டு ஒரு 1 hour மேரினேட் பண்ணணும். அதுதான் பண்ணுறோம். ரசம் வச்சாச்சு. ஸோ நாளைக்கு அவருக்கு ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிறதுக்கும் ஆகும் அப்படிங்கிறனால அதையும் ரெடி பண்ணிட்டு இனி அரைக்கிறது தான் வேலை. அவ்வளோதாங்க, போட்டு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. நான் வந்து ஒரு 2.5 hours வந்துட்டு நம்ம மீன் வந்து ஃப்ரிட்ஜில் ஊறுதுங்க. இனி வந்து வறுத்துற வேண்டியது தான். ஃபிஷ் ஃப்ரைக்கு நீ ஹெல்ப் செய்யாடி? என்ன ஹெல்ப் பண்ணுவீங்கக்கா? என்ன ஹெல்ப்புங்கக்கா? ஓ எல்லாமே இப்போ ஹெல்ப் தான். வந்து சமைச்சு கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும் பாப்பா. No, this is illa. This is oil based. This is something with oil. No, your name is Baby Cry. Yes. Hello, guys. See. My name is Adelia. Her name is Baby Cry. ஏதாவது ஒளறிக்கிட்டு இருக்க வேண்டியதுங்க. Baba Goa. Baba Bina Sakadadu. ஆவுண்டா? Avunda. சூடாயடா? యమ్మీ. నైస్ సైజ్ పీస్ కన్నా కరెక్ట్ గా కట్ చేసా. నేను కట్ చేస్తాను. అందుకే అనుకున్నాను ఇంత పెద్దగా తీసుకొని వచ్చి எல்லாத்தையுமே இன்னொரு half ഞാൻ അതേ വിചാരിച്ചു. Yeah. Wow, looks like a big table, guys. மதியா நீ பண்ணி நாளை உச்சிக்கு செய்யணும். அவ்வளோதாங்க, பெட்டுக்கு வந்துட்டோம். அக்கா தூக்கம் வேற வந்துருச்சு, டைம் ஆச்சு. இன்னைக்கு வீடியோ எங்களோட அப்படியே வெக்கேஷன் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி ஸ்லீப்பிங் டைம். பாய் கொஞ்சம், பாய் கொஞ்சம். ஓகேங்க, பாய்.